குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். மூஷிக வாகன மோதக ஹஸ்த சாமர கர்ண விளம்பித சூத்திர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத்த நமஸ்தே. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து குகன்வேலே. ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்பியச்ச ராகவே கேதவே நமோ நமஹ. இன்றைய பஞ்சாங்கம் இன்று 24/3/2026 செவ்வாய்க்கிழமை, பங்குனி மாதம் 10ஆம் நாள், ஸ்ரீ விசுவாவசு ஆண்டு. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, இரவு 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை மதியம் 12 முதல் 1:30 வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். சூரிய உதயம் காலை 6:16க்கு. கரணன் 7:30 முதல் 9 மணி வரை. திதி இன்று இரவு 7:30 வரை சஷ்டி, பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று இரவு 10:10 வரை ரோகிணி, பின்பு மிருகசிரீடம். நாமயோகம் இன்று காலை 11:57 வரை பிரீத்தி, பின்பு ஆயுஷ்மான். கரணம் இன்று காலை 8:42 வரை கௌலவம், பின்பு இரவு 7:30 வரை தைத்துலம், பின்பு கரசை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 10:10 வரை அமிர்த யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று இரவு 10:10 வரை சுவாதி, பின்பு விசாகம். நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. சந்திராஷ்டமமுடைய ராசி துலாம் ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு, ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபட நன்மை உண்டாகும். விரதாதி விசேஷங்கள், சஷ்டி திதி. இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? அபிஷேகம் செய்வதற்கு நல்ல நாள், மருத்துவம் பார்க்க உகந்த நாள், மனை சார்ந்த பணிகளை மேற்கொள்ள சிறந்த நாள், சாந்தி பரிகாரம் செய்ய நல்ல நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 7:30 முதல் 9:11 வரை மேஷ லக்னம். 9:12 முதல் 11:05 வரை ரிஷப லக்னம். 11:06 முதல் மதியம் 1:10 வரை மிதுன லக்னம். 1:11 முதல் 3:22 வரை கடக லக்னம். பிற்பகல் 3:23 முதல் மாலை 5:28 வரை சிம்ம லக்னம். 5:29 முதல் இரவு 7:28 வரை கன்னி லக்னம். 7:29 முதல் 9:27 வரை துலாம் லக்னம். 9:28 முதல் 11:33 வரை விருச்சக லக்னம். இரவு 11:34 முதல் காலை 1:45 வரை தனுசு லக்னம். 1:46 முதல் காலை 3:51 வரை மகர லக்னம். 3:52 முதல் காலை 5:44 வரை கும்ப லக்னம். 5:48 முதல் காலை 7:29 வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஹோரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு.
செவ்வாய்க்கிழமை தினம் இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ செவ்வாய் பகவான் அங்காரகன். ஸ்ரீ அங்காரகன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 27 முறை என்பது நட்சத்திரத்தின் அடிப்படையில் சொல்லப்படுவது. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை மனதார சொல்பவர்களுக்கு இடம், வீடு, மனை, நிலம் சார்ந்த பிரச்சனைகளும் தீரும். புதிதாக இடம் வாங்க நினைப்பவர்கள் இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். அதே போல ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பாடல் பூமி அமைய, நல்ல வீடு கிடைக்க, அண்டர்பதி குடியேற என்று தொடங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய பாடல்களை மிக அழகாக ஆத்மார்த்தமாக உணர்ந்து படித்தால் நிச்சயம் வீடு பாக்கியம் கிடைக்கும். கோச்சாரத்தின்படி செவ்வாய் பகவானுக்கான தமிழ் மந்திரம்: சிறப்புறு மணியே செவ்வாய் தேவே, குறைவிலா தருள்வாய் குணமுடன் வாழ, மங்கள செவ்வாய் மலரடி போற்றி, அங்காரகனே அவதிகள் நீக்கு என்று வழிபடுங்கள். இன்றைய நாளுக்கான சுபகிரக ஓரைகள்: செவ்வாய்க்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, காலை 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை, 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஓரை, 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஓரை, 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஓரை, 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஓரை, 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஓரை, 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஓரை, 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஓரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களுக்கு குடும்ப பெரியவர்களுடைய ஆதரவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய வார்த்தைக்கு தனி மதிப்பு மரியாதை உண்டு. உங்களுடைய பேச்சுக்களில் நிதான போக்கு வெளிப்படும். மற்றவர்களுடைய கருத்துக்களையும் மதித்து செய்வீர்கள். குடும்ப பாரம்பரியம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். விசேஷங்களில் கலந்து கொண்டு மகிழக்கூடிய பாக்கியம் உண்டு. பெரியவர்களுடைய செயலுக்கு ஏற்றாற்போல் உங்களுடைய சிந்தனைகளும் சரியாக அமையும். வேலை வியாபாரத்திற்கு முயற்சி செய்பவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும். பயணங்களில் நல்ல ஒரு வெளிப்படை தன்மைகள் இருக்கும். எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிடுவீர்கள். கவனக்குறைவு என்பது இருக்காது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் உற்சாகமும் நல்ல மதிப்பெண் எடுக்க முடியும் என்கிற கூடுதலான தைரியம் உண்டாக்கும். தன்னம்பிக்கை உண்டாக்கும். மோட்டிவேஷன் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் முன்னுக்கு வர நினைப்பீர்கள். கூடுதலான எந்த விஷயங்களையும் தெரிந்து கொள்வதில் ஆர்வம் அதிகமாக இருக்கும். மனதிற்கு பிடித்தபடி பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நல்ல உணவுகள் உண்டு மகிழக்கூடிய அமைப்பு உண்டு. வியாபாரத்தில் உங்களுடைய செயல்களில் வேகம் இருக்கும். அதே நேரத்தில் விவேகமாகவும் இருக்கக்கூடும். பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கு சார்ந்த சில விஷயங்களை முன்னெடுத்து செய்வீர்கள். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்கும். கைக்கு பணம் வரும். வருமானத்தை வைத்து என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்று திட்டமிடுவீர்கள். மேஷராசி அன்பர்கள் யாருக்கும் வாக்குறுதி கொடுக்க வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களில் நிதானம் இருக்கும். விவசாயம் சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வருமானம் உண்டாக்கும். பேர் புகழ் அந்தஸ்து கௌரவத்தோடு இருக்க நினைப்பீர்கள். வாக்கு சாதுரியம் மிகுதியாகும். முடியாத வேலைகளை கூட முடித்து காட்டுவீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் சிறு சிறு விவாதங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. வீட்டில் இருப்பவர்களுடைய செயல்களை பற்றி அதிகம் கவலை கொள்ள வேண்டாம். பிள்ளைகளுடைய வருங்கால விஷயங்களுக்கு சில முதலீடுகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள்.
முயற்சி திருவினையாக்கும். உங்களுடைய செயலுக்கு தெய்வத்தின் துணை உண்டு என்பதை நம்புவீர்கள். இறை ஆசீர்வாதத்திற்கான விஷயங்களில் நடக்கும். எளிமையான பரிகார பூஜைகள் செய்வது, யாத்திரைகள் செல்வது, ஆன்மீக கவனம் கொள்வது, இறை வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல அனுகூலத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். இந்த நாளில் தெய்வ வழிபாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முருகப்பெருமானை வழிபட்டு பிரார்த்தனை செய்து கொண்டு அன்னதானம் விட இடம் வீடு மனை நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. குடும்ப விஷயங்களுக்காக வெளியூர் செல்பவர்களுக்கு சின்ன சின்ன அலைச்சல் இருக்கும். வீட்டில் இருப்பவர்களிடம் விவாதங்கள் செய்யாதீர்கள். ஒரு சிலரிடம் மன்னித்து விடுங்கள், ஆனால் அவர்களுடைய விஷயங்களை மறக்காதீங்க. மன்னிப்போம் மறப்போம் என்பது விதிமுறைகளை கையாளக்கூடியவங்க நீங்க. எதையும் பொறுமையாக கொண்டு செல்வீங்க. அந்த பொறுமைக்கு நிதானமான ஒரு நல்ல மதிப்பும் கிடைக்கும். அதிக நேரங்கள் வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும். வெயில் காலங்களில், கோடை காலம் என்பதால் இயலாதவர்களுக்கு தான தர்மங்களில் ஈடுபடுவது நல்லது. மோர் மற்றும் பழச்சாறுகள் கொடுக்கலாம். தண்ணீர் கொடுப்பது விசேஷம். வருமானத்திற்குண்டான விஷயங்களில் அதிக நாட்டம் உண்டாக்கும். புது தொழிலை தொடங்கலாமா என்பது பற்றிய பேச்சுக்கள் இருந்து கொண்டே இருக்கும். தெரிந்தவர்களிடத்தில் மிக அழகாக பேசுவீர்கள். வசியப்படுத்துதல் என்பது உண்டாகும். வேலை வியாபாரத்தை வசி வசி என்று வசியப்படுத்த நினைப்பீர்கள். தகுந்த மாதிரி வருமானம் கிடைக்க வேண்டும், குடும்பத்தை நகர்த்த வேண்டும் என்கிற போக்கில் முருகப்பெருமானுடைய வழிபாடு செய்தால் அனுகூலம் ஏற்படும். எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு திருப்திகரமாக அமையுங்க. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். செவ்வாய் பகவான் மற்றும் குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், புதன், குரு பகவானுடைய ஓரைகள் உத்தமம். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் சிம்மம், தனுசு, மேஷம், மிதுனம், கும்பம். பகை ராசிகள் கன்னி, மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் இளம் நீல நிறம். அஸ்வினி 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லோருடைய சப்போர்ட் கிடைக்கும். நடக்காத வேலைகள் கூட நடத்தி காட்ட முயற்சி செய்வீங்க. அனுகூலம் ஏற்படும். பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் உருவாக்கும். தெய்வ கடாட்சம் கிடைக்கும். ஆனந்தம் இருக்கும். கிருத்திகை நட்சத்திரம் 1ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாதங்கள் நீங்கும். வீண் பேச்சுக்கள் அகலும். நன்மைகள் உண்டாக்கும். ஹாவ் a nice day and wonderful day. Be happy. All the best. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். தடைப்பட்ட வேலைகளை மிக இயல்பாக முடிப்பீங்க. தெய்வ காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். மற்றொரு முயற்சிகளை செய்வீங்க. நடக்காத காரியத்தை கூட நடத்தி காட்ட முயற்சிகள் நடக்கும். பழைய பிரச்சனைகளை பற்றி வெளியே பேச வேண்டாம். புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். மாறுபட்ட அனுபவங்கள் ஏற்படும். பிழைகளை நீக்கி மிகச் சரியாக உங்களுடைய செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். செய்த தவறுகளை மீண்டும் மீண்டும் நடக்காதபடி பார்த்துக் கொள்வீர்கள். உங்களுடைய தொழிலில் இயல்பான விஷயங்கள் நடக்கும். இணைய வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். சுப காரியத்திற்காக நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் மாற்றம் வந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொரு செயல்களிலும் இன்று போல் எப்பொழுதும் செய்யலாம் என்றால் நடக்காது. அது உங்களுடைய ஏற்றத்தாழ்வுகளாக இருக்கும். நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே இருக்கும். படிக்கக்கூடியவர்களுக்கு ஞாபக மறதி சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்பட்டு தீரும். தேர்வுக்கு முயற்சி செய்பவர்கள், போட்டித் தேர்வுகளில் பங்கெடுப்பவர்களுக்கு அதிக ஈடுபாடு தேவை. மனம் அலைச்சலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக முயற்சி எடுப்பவர்களுக்கு சரிவர நிலை இருக்காது. அவ்வப்போது உங்களுடைய எண்ணங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகளிலும் மாறுபாடு வரலாம். உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உங்களோடு பிறந்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து போனால் நல்லது. யாரிடத்திலும் எதை பேசினால் நல்லது என்பதை உணர்ந்து செய்தால் அவசியம். குடும்ப விஷயங்களில் உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையும் நிதானமாக முடிவெடுக்க வேண்டும். நட்பு நல்ல விதமாக அமையக்கூடிய அற்புதமான நாள்.
எதை செய்தாலும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செய்யுங்கள். வியாபாரத்தில் ஈடுபடுபவர்களுக்கு முதலீடுகளுக்கு ஏற்ற நாள் அல்ல. பிறருடைய கருத்துக்களுக்கு ஏற்றாற்போல் சில விஷயங்களை மாற்றி செய்வது நல்லது. வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம். இந்த நாள் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படலாம். வண்டி வாகன பயணங்களினால் தேவையற்ற செலவுகள் வர வாய்ப்புகள் உண்டு. பெரியவர்களிடத்தில் மூத்தவர்களிடத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வாக்குவாதங்கள் விவாத போக்கு இருக்கக்கூடாது. கூடுமான வரையில் பொறுமையும் நிதானம் இருந்தால் தம்பதியர்களுக்கிடையே புரிதல் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். இன்று எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் தாமதமாகலாம். அதிக பிரயாசை எடுக்க வேண்டியதாக இருக்கும். முயற்சிகள் இருந்தால்தான் முன்னேற முடியும். நட்புகள் மேம்படும். நண்பர்களுடைய ஆதரவுகள் பிறக்கும். எதிர்கால தேவைக்காக சில முக்கியமான வேலைகளை செய்ய நினைப்பீர்கள். முடிந்த வரையில் இந்த நாள் அமைதியாக இருந்து நன்றாக சிந்தித்து முடிவெடுத்து செய்தால் ஓரளவிற்கு நல்ல பலனை பெற முடியும். தம்பதியர்கள் இருவருக்குள்ளும் மாற்று கருத்துகள் வரலாம். மன அமைதி நிம்மதி வேண்டி வழிபடுங்கள். தெய்வ வழிபாடுக்கு உகந்த நாள். முருகப்பெருமானை வழிபட குடும்பத்தில் இருக்கக்கூடிய வருமானம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று வழிபடுங்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை தரும். குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரைகளில் சுப நிகழ்ச்சிகளை ஆரம்பிப்பது நல்லது. புதிய வீடு, மனை, வாகனம், ஆடை, அணிகலன் வாங்க சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்தலாம். ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனைக்கு சுக்கிர பகவானுடைய ஓரை. மருந்து மாத்திரை சாப்பிட்டால் சீக்கிரமே நோய் குணம் அடையும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கிறவங்க கன்னி, மகரம், மீனம், ரிஷபம், கடகம். பகை ராசிகள் சிம்மம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன். கிருத்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நிறைய அனுபவங்கள், புது புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிற மாதிரி சூழ்நிலைகள், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் இழுபறியாக நடக்கும். ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சிந்தனைகள் ஒன்று போல இருக்காதுங்க. அங்குமிகுமாக மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். தேவையற்ற பயங்கள் வரும். என்ன உணர்வுகளில் சீரான போக்கு இருக்காது. மிருகசிரிஷம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செய்யணும். விட்டு கொடுத்து போறது நல்லது. கோப உணர்வு இருக்கக்கூடாது. இந்த நாள் இனிய நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல ரொம்ப பொறுமையா நிதானமா கனிவா இருக்கணும். மற்றவர்களிடத்துல அதிகமாக எதிர்த்து பேச வேண்டாம். சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி அனுசரித்து போனால் வேலைகள் நடக்கும். சில இடங்களில் நேரங்களில் பணியிட மாற்றம் கூட வரலாம். இப்ப இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வேறு இடத்துக்கு வேலைக்கு போகலாமா அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் அலைப்பாய்ந்துகிட்டே இருக்கும். வேலை விஷயமாக்க குடும்பத்திற்காக வெளி இடங்கள்ல போய் தங்கி வேலை பார்க்கணும்னு நினைப்பீங்க. நண்பர்களுக்காக சில முக்கியமான விஷயங்களை எடுத்து செய்வீங்க. நல்ல அறிவு, நல் ஒழுக்கம், நல்ல சிந்தனை கொண்டவங்க மிதுன ராசி அன்பர்கள். ஆன்மீக காரியங்கள்ல ஈடுபாடு இருக்கும். பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த தினத்துல பெருமாளை நினைத்து வீட்டுல நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நன்மைகள் பிறக்கும். நீண்ட நாளாக நீங்கள் செய்ய நினைத்த வேலைகளை எல்லாம் சீக்கிரமாக முடிப்பீங்க. வெளியே போகக்கூடிய வேலைகள், திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே நடக்கும். வருமானத்தை பன்மடங்கு பெருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வரும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து இருக்கணுங்க. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். விரலுக்கேற்ற வீக்கம் என்பார்கள், அதுபடி நடக்கணும். பிறருக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய நல் மதிப்புகள் தான் உங்களுக்கு மீண்டும் பிறகும் கிடைக்கும். கடன் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது. கோப உணர்வுகள் அதிகமாக இருக்கும். வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக்கும். கடனை திருப்பி கொடுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்வீர்கள். உழைப்பு அதிகமாக்கும். கடன் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். மனசுல தவிர்க்கவே முடியாது. என்ன அலைகள் இருக்கும். சில நேரங்களில் உங்களுடைய விஷயங்களில் சிதறல்கள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆடம்பரமான விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். மிதுன ராசி அன்பர்கள், பிள்ளைகளுடைய படிப்புக்கு தேவையான அளவுக்கு செலவு செய்யுங்க. எதிர்கால தேவைன்னு தேவையில்லாமல் வட்டி வாங்குவதோ கடன் வாங்குவதோ இருக்கக்கூடாது.
அதிலிருந்து விரயத்திலிருந்து வெளிவருவதற்கான வழிமுறைகளை ஆராய வேண்டும். வியாபாரத்துல புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். சுகம் நிறைந்த நாள். பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் இருந்தாலும் பெரிய அளவு கஷ்டமோ இருக்காது. சுகம் நிறைந்த நாளாக இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் நல்ல விதமாக நடக்கும். பொதுவாக திருப்திகள் இருக்குங்க. உடன் பிறந்தவங்க கிட்ட அனுசரித்து நடக்கிறது நல்லது. தெய்வ வழிபாடுகள் செய்ய செய்ய உங்களுடைய பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து வரும். முக்கியமாக விநாயக பெருமானை வழிபடுவது, ஸ்ரீ முருகப்பெருமானை வழிபடுவது, பார்வதி பரமேஸ்வரரை வழிபடுவது நலம் பயக்கும். கூடுமான வரையில் இறை மந்திரத்தை வழிபாடு செய்யுங்கள். அதோடு மாலை நேரங்களில் கோவிலுக்கு சென்று தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் நன்மையை தரும். புதிய முயற்சி, கல்வி, தொழில், உத்தியோகம், வீடு மனை வாங்குவது போன்ற விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையில செய்தால் வேலைகள் வேகமாக முடியும். சுப நிகழ்ச்சிகளை குரு பகவான் மற்றும் சுக்கிர பகவானுடைய ஓரையில் ஆரம்பிப்பது அல்லது செய்வதன் மூலம் நல்லபடியாக்க முடியும். நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவங்க துலாம், கும்பம், மேஷம், சிம்மம், மிதுனம். பகை ராசிகள் விருச்சகம், மகரம், மீனம். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன். மிருகசீரிஷ நட்சத்திரம் 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க ரொம்ப பொறுமை நிதானத்தோட இருக்கணுங்க. எதை செய்யறதா இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும். திருவாதிரை நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்க கவனித்து இருக்கணுங்க. தெளிவாக முடிவெடுக்கணும். பெரிய பெரிய விஷயங்கள்ல தலையிடாதீங்க. பெருசா எதையும் ஆசைப்படாதீங்க. புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படுறதுக்கு சூழ்நிலைகள் இருக்கு. அனுகூலம் ஏற்படும். ஆடம்பரமான விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்க. இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாளாக இருக்க வாய்ப்புகளும் இருக்கு. மன நிம்மதி கிடைக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. கடகராசி அன்பர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க. சாதகமாக இருக்க இந்த நாள் கோச்சாரத்தின்படி எடுக்கக்கூடிய வேலைகள் எல்லாவற்றிலுமே வெற்றி வெற்றி வெற்றி. மனசுக்கு நல்ல ஆறுதலான விஷயங்கள் கிடைக்கும். காதுல கேட்கக்கூடிய செயல்களும் சரி, விஷயங்களும் சரி, மத்தவங்க உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதையும் சரி, நல்ல நல்ல விஷயங்கள் பாசிட்டிவா நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. குதூகலம் உண்டாக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சி, குழந்தைகளோட சந்தோஷம், கணவன் மனைவிக்கிடையே புரிதல் ஏற்படும். நல்ல இணக்கம் உண்டாகும். தெய்வ காரியங்கள்ல ஈடுபாடு அதிகமாக இருக்கும். எடுத்த வேலைகளை எடுத்தபடியாக மிக அழகாக முடித்து காட்டுவீங்க. அதிக நேர பயணங்கள் உங்களுக்கு நல்ல வாய்ப்பை தரும். சாதகத்தை கொடுக்கும். சமூக வேலைகள் இருக்கிறவங்களுக்கு வருமானம் கிடைக்கும். செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் உயர்ந்த நிலையை எட்டுவீங்க. வரவேண்டிய பணம் சீக்கிரமாக கைக்கு கிடைக்கிறதுனால சுபகாரிய முயற்சிகள் நடக்கும். நிறைய நல்ல நல்ல யோஜனைகள் இருக்கும். அதை நடைமுறைப்படுத்துறதுக்கான தேவைகள் உருவாகும். எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து பணம் கிடைக்கும். தேவைகளை சமாளிப்பீங்க. வருமான உயர்வு ஏற்படும் பொழுது குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாக்குங்க. உடன் பிறந்தவங்க உங்களுக்கு ஏற்றாற் போல நடப்பாங்க. சாதகமான சூழ்நிலைகள் இருக்கும். வருமான வளர்ச்சி இருக்கும். உயர்வு ஏற்படும். தம்பதியர்களுக்கிடையே அனுசரணையான போக்கு. கணவனுக்காக மனைவியும், மனைவிக்காக கணவனும் விட்டு கொடுத்து போகக்கூடிய போக்கு இருக்கு. வருமானத்தை அதிகப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கை நிலை உயர்த்திக்கிறதுலையும் பெரிய பெரிய விஷயங்களை எடுத்து செய்யறதுல ஈடுபாடு அதிகமாகும். கோச்சாரத்தின்படி பார்க்கும்பொழுது இந்த நாள் மிக உயர்வான நாள். வேலைக்காகவும் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் தெய்வத்தின் துணை உண்டு. சந்திர பகவானுடைய காயத்ரி மந்திரத்தையும் ஸ்லோகங்களையும் உச்சரிப்பதாலும் அனுகூலம் ஏற்படும். குடும்பத்திற்கு நல்லது நடக்கும். கடகராசி அன்பர்கள் உடல் நலம் ஆரோக்கியமாக இருக்கும். வம்பு வழக்குகளில் இருந்து நல்ல தீர்ப்புகள் வரும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்குங்க. வருமானத்தை பன்மடங்கு பெருக்கிக் கொள்வீர்கள். புதிய முயற்சிகள் சுபமாக நடக்கும். சுப காரியத்திற்கு ஏற்றாற்போல் கைக்கு பணம் வரும். எல்லோருடைய ஆதரவையும் பெற்று செய்வீர்கள். உடல்நலம் மனநலம் இருக்கும். கால்நடை சம்பந்தமான துறைகள்ல பணிபுரிபவர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். புதிய வீடு மனைகள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். தொழிலில் முன்னேற்றங்கள். வியாபாரத்தில் அனுகூலம். செய்யக்கூடிய தொழில்கள் உங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்குங்க. தம்பதியர்களுக்கிடையே
ஒற்றுமை, மன நிறைவு இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை தரும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய உரையை பயன்படுத்தலாம். சுப நிகழ்ச்சிக்கு குரு பகவானுடைய உரை நல்லது. நட்பு பகன்னு பார்க்கும்போது நட்பா இருக்கிறவங்க விருச்சகம், மீனம், ரிஷபம், கடகம், கன்னி, பகை ராசிகள் துலாம், தனுசு, கும்பம், மேஷம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்: புனர்பூசம் நட்சத்திரத்துல 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு சந்தோஷம் இருக்கும். குருவினுடைய ஆசை கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. பூசம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு புரிதல் ஏற்படுங்க. ஒற்றுமை இருக்கும். பிழைகளுக்கு ஏற்றாற் போல சரியான வேலைகளை கவனிப்பீங்க. பிழைகள் மறையும். ஆயிலம் நட்சத்திரக்காரர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு தெய்வ அனுகூலம், தெய்வ சக்தி பிறக்குங்க. எல்லா விதமான செயல்களும் உங்களுக்கு நன்மையாகவே நடக்கும். ஹவ நைஸ் டேவாக இருக்கட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. சிம்மராசி அன்பர்களுக்கு அரசு அதிகாரிகளுடைய அறிமுகம் ஏற்படலாம். வேலைக்காக முயற்சி பண்றவங்க புது விஷயங்கள்ல நாட்டம் இருக்கும். முன்பதிவு செய்த வேலைகள் கூட இப்போது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். தினம்தோறும் காலை எழுந்து உங்களுடைய வேலைகளை முடித்து சூரிய நமஸ்காரம் செய்வது நல்லது. அதிகாலை பொழுது எழுந்தாலே உங்களுடைய வினைகள் தீர வாய்ப்புகள் உண்டு. மூத்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை தரும். பிறக்கக்கூடிய ஒவ்வொரு நாளினுடைய நிலையை பற்றி தொடர்ந்து தெரிந்து கொள்ள விரும்புவீர்கள். உங்களுடைய ராசிக்கான நல்ல பலன்கள் கிடைக்க நவகிரக வழிபாடு, சிவபெருமான், பார்வதி தேவியினுடைய வழிபாடு ரொம்பவே நல்லது. ஆராய்ச்சி சம்பந்தமான எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். புதிய முயற்சிகளை மேற்கொள்ள நினைப்பீர்கள். சாதகமான சூழ்நிலைகள் பிறக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் இடர்பாடுகள் வரலாம். சின்ன சின்ன மாற்றங்களை செய்ய நினைப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் கவனக்குறைவு ஏற்படும். ஒரு சிலருக்கு தடங்கள் வரலாம், தாமதங்கள் ஏற்படும். ஹையர் ஸ்டடீஸ்க்கு தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாட்டற்ற தன்மை இருக்கும். மற்றவர்களுடைய உதவியோடு சில வேலைகளை செய்ய நினைப்பீர்கள். புதிய வீடு மற்றும் மனை வாங்குவது சம்பந்தமான எண்ணங்கள் மேம்படலாம். சபை தொடர்பான விஷயங்கள்ல சக ஊழியர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும். வெளியிடங்களில் நல்ல பேர், புகழ், அந்தஸ்து அதிகரிக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு பிறக்கும். மற்றவர்களுடைய ஆதரவோடு சில வேலைகளை கவனிக்கக்கூடும். வியாபார போக்கு திருப்தியை தரலாம். எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டாக்க விநாயக பெருமான் வழிபாடு மிக மிக நல்லது. அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் சிம்மராசி அன்பர்கள் தினம்தோறுமே காகத்திற்கு ஒரு கைப்பிடி உணவு, அன்னம் வைப்பது, சுத்த அன்னம் வைப்பது நல்லது. மன அமைதியாக இருப்பீர்கள். மன அமைதி வேண்டி வழிபட வேண்டும். தியானம், யோகாசனங்கள் செய்யலாம். உடற்பயிற்சி செய்வது நல்ல விசேஷத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்ற நினைப்பீர்கள். பணம், பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்குவதற்கான வழிமுறைகளை கையாளுவீர்கள். பிறருடைய எண்ணத்தின் படியும் செயல்கள் படியும் சில விஷயங்களை செய்தாலும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்றாற்போல் சுய நிலையில் சம்பாத்தியத்தை அதிகப்படுத்துவதில் அதிக ஆர்வங்கள் உண்டாகும். வேலை வியாபாரத்திற்கு முயற்சி பண்றவர்களுக்கு சாதகங்கள் பிறக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்பட இறை வழிபாடு நல்லது. இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். திருநீற்று அபிஷேகம் செய்து நீங்கள் தினம்தோறும் பயன்படுத்தி வந்தால் எப்பேற்பட்ட எதிர்ப்புகளும் நிவர்த்தியாகும், தவிடுபொடியாகும். உங்களிடம் வருபவர்கள் நண்பர்களாகத்தான் பேசுவார்கள். நட்பு பாராட்டக்கூடும். எதிரிகள் தொல்லைகள் என்பது இருக்காது. உணவு சார்ந்த பழக்க வழக்கங்களில் சில மாற்றத்தை கொண்டு வருவீர்கள். வியாபாரத்தை பொறுத்த வரையில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதில் ஈடுபாடு இருக்கும். ஆனால் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போலவே அமையும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிலது காலதாமதமாக இருக்கும். இதுவும் கடந்து போகும் என்று அமைதியாக இருந்தால் எந்த மன சங்கடங்களும் வேதனைகளும் உண்டாக்காது. உங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சில விஷயங்களை தெரிந்து கொள்வதில் ஆர்வம் பிறக்கும். தொழில் முன்னேற்றத்திற்காக சில முயற்சிகள் நடக்கும். வெளியிடங்களில் நல்ல பேர் தக்க வைத்துக் கொள்ள கூடுமான வரையில் பொது காரியங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். உடல் நலத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். தேவையற்ற நரம்பு சம்பந்தமான சங்கடங்கள் உண்டாக்கி மறையும். எச்சரிக்கை தேவை. இந்த நாளில்
உங்களுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் நினைத்து வழிபட்டால் குடும்ப சூழ்நிலைகள் உங்களுக்கு சீராக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். செல்வங்கள் உண்டாக்கும். செல்வ சேர்க்கை அதிகரிக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், சந்திரன், குரு, இந்த பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு நல்லதை மட்டுமே தரும். செவ்வாய் பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசாங்க வேலைகளுக்கு சூரிய பகவானுடைய ஓரை நல்லது. சிம்ம ராசிக்கான நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவங்க தனுசு, மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம் பகை ராசிகள். மகரம், ரிஷபம், மீனம், விருச்சகம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். நட்சத்திர பலன். மகம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு அறிமுகம் ஏற்படும். புதியவர்களுடைய ஆதரவு பிறக்கும். 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய புதிய விஷயங்கள்ல நாட்டம் ஏற்படும். ஏதாவது ஒன்றை எதிர்பார்த்து செய்ய நினைப்பீர்கள். பூரம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு மாற்றம் பிறக்கும். பல நன்மைகள் உருவாகும். உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு எல்லோருடைய ஆதரவு, குடும்ப ஒற்றுமை மேம்படும். நண்பர்களுடைய ஆதரவு கிடைக்கும். ஒத்துழைப்பு இருக்கும். ஹாவ் அ நைஸ் டேவாக இந்த நாள் இருக்க எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மயிலும் துணை. கன்னிராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலைகள் உண்டாக்கும். வேறொரு விஷயங்களை எண்ணி நீங்கள் செய்த செயல்களுக்கு, முயற்சிகளுக்கு தகுந்தாற்போல், உழைப்புக்கு தகுந்தாற்போல் முன்னேற்றங்கள் ஏற்படும். வீட்டில் மகிழ்ச்சியும் மன அமைதியும் இருக்கும். சாந்தம் நிறைந்த நாள். கடந்த கால பிரச்சனைகளுக்கு நல்ல முடிவுகள் எடுக்கக்கூடும். தெய்வ பலம் கூடும். வியாபாரத்தில் புதிய போக்கு உருவாகும். பழைய செயல்பாடுகளை மாற்றி புதிய விஷயங்களை கொண்டு செல்வீர்கள். நுணுக்கங்கள் உண்டாக்கும். மாணவ மாணவிகள் படிப்பில் முயற்சிகள் ஏற்படும். தேர்வுக்காக செய்யக்கூடிய சில முயற்சிகளையும் முன்னேற்றத்தை கொடுக்கும். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு இருக்கும். தனித்துவமாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். கவன சிதறல்கள் எதுவும் இல்லாமல் தொழிலை நல்லவிதமாக கொண்டு வருவீர்கள். தம்பதியர்களுக்கிடையே புரிதலும் அனுசரணை உண்டாக்கும். குழந்தைகளிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். உணவு சார்ந்த விஷயங்களில் நல்ல ஈடுபாடு அதிகரிக்கும். புதிய உணவுகளை முயற்சி செய்து பார்ப்பீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலும். தெய்வ சாநித்தியமாக இருக்கக்கூடிய கோவில்களுக்கு தீப எண்ணெய் கொடுத்து நெய் விளக்கு ஏற்றி வழிபட்டாலும் அனுகூலம் ஏற்படும். சொந்த வீடு, மனை, நிலம் சார்ந்த எண்ணங்கள் உருவாக்கும். போட்டிகள் குறையும். பொறாமைகள் அகலுங்க. வெளியிடங்களில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். மனக்குழப்பங்களிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். பெரிய பெரிய விஷயங்களை சாதிப்பதற்கான துடிப்பு நிறைந்தவராக இருக்கக்கூடும். தன்னம்பிக்கையோடு செயல்படுவீர்கள். தேர்வுகள் முடிந்திருக்கக்கூடிய நிலையில் உள்ள மாணவ மாணவிகள் மேற்கல்வி தொடர்பான விஷயங்களில் நாட்டம் இருக்கும். வெளிநாடு காணும். வெளியிடங்களில் சென்று படிக்க கூடிய நிலை ஏற்படும். தங்கி படித்து முன்னேறுவதற்கு முயற்சிகளை நடத்துவீர்கள். வெளிநாடு தொடர்பான ஆசைகள் கைகூடி வரும். மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளை படிக்க நினைப்பீர்கள். வங்கி தொடர்பான துறைகளிலும் கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்களிலும் வேலை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை, உந்துதல் சக்தி அதிகரிக்கும். கணிதம் தொடர்பான நிலைப்பாடுகளில் உங்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு வளர்ச்சி ஏற்படும். ஆசிரியர் பெருமக்களுக்கு முயற்சிகள் இருக்கும். வியாபாரத்தை வேறு இடங்களுக்கு மாற்றலாமா என்கிற எண்ணங்கள் ஏற்படும். வீடு வாகனங்களை சரிப்படுத்துவீர்கள். சக ஊழியர்களிடத்தில் ஆதரவுகள் ஏற்படும். மனதளவில் புதுவிதமான உத்வேகம் பிறக்கும். பொதுவாக உங்களுக்கு இந்த நாள் கன்னிராசி அன்பர்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும், எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாகும். பழைய வாடிக்கையாளர்களை விட புதிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். விற்பனை அமோகமாகும். கூடுதலான வருமானம் கிடைக்கும். லாபம் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். உத்வேகமாக இருப்பீர்கள். எல்லா செயல்களிலும் இந்த நாள் வெற்றி வெற்றி வெற்றியாகவே இருக்கும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சொத்து சார்ந்த விஷயங்களில் நல்ல முடிவுகளை எடுக்க முடியும். அரசு சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரை நல்லது. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை சிறப்பை தரும். சுக்கிர பகவானுடைய ஓரை பயன்படுத்துவது நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள்
மகரம், ரிஷபம், கன்னி, கடகம், விருச்சகம். பகை ராசிகள் மேஷம், தனுசு, கும்பம். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்: உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு வேலைகள் கைகூடும். பொறுமையாக இருந்து காரியத்தை சாதிப்பீர்கள். எல்லோருடைய நல் ஆதரவு கிடைக்கும். அஸ்தம் நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் இருக்கும். வியாபாரத்தை தொடர்ந்து செய்ய நினைப்பீர்கள். இடர்பாடுகள், கருத்து வேறுபாடுகள் அகலும். சித்திரை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 1, 2 பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு வேகம் இருக்கும். உத்வேகம் பிறக்கும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். இந்த நாள் மேன்மை நிறைந்த நாளாக அமைந்திட பிரார்த்திக்கிறோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. துலாம் ராசி அன்பர்களுக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு அதிக நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் சில வேளைகளில் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் அனைத்துமே நல்ல விதமாக நடப்பதற்கு முயற்சிகள் தேவை. வண்டி வாகன பராமரிப்புக்காக சில பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். உறவு முறைகளுக்காக, உடன் பிறந்தவர்களுக்காக, பெற்றோர்களுக்காக பணம் கொஞ்சம் செலவாகலாம். சாதுரியமாக இருக்கிறேன் என்று ஏமாறாதீர்கள். கொடுத்த இடத்திலிருந்து பணம் பெறுவதற்காக முயற்சிகள் நடக்கலாம். ஏமாற்றம் என்பது இருக்கும். அதை பெரிதுபடுத்தாதீர்கள். இதுவும் கடந்து போகும். செய்யக்கூடிய தொழில் முறைகளில், வியாபாரங்களில் புதுவிதமாக தொடங்குவதற்கு ஏற்ற நாள் அல்ல. விரயங்கள் ஏற்படாமல் பார்த்து கொண்டாலே பெரிய விஷயம். உடல் சார்ந்த உபாதைகளை தவிர்க்க ஸ்ரீ சந்திர பகவானை வழிபட்டால் மன நிம்மதி கிடைக்கும். சந்திராஷ்டமத்தினுடைய தாக்கம் தீர இரவு நேரத்தில் பால் குடிப்பது, பால் சார்ந்த உணவுகளை எடுத்துக்கொள்வது நல்லது. கூடுமான வரையில் இந்த நாள் தண்ணீர் தானம் செய்யலாம். மோர் கொடுக்கலாம். உங்களால் முடிந்தால் தயிர் சாதம் வாங்கி கொடுப்பது அல்லது செய்து கொடுப்பது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடங்களில் ஆர்வம் இல்லாத தன்மை, புரிதலற்ற நிலை இருக்கும். பல முறை பேசினாலும் உங்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கும். சபை தொடர்பான விஷயங்கள்ல அதிக கவனமா இருக்கணும். யாரை பற்றியும் எந்த விதங்களிலும் கருத்துக்களை கோர வேண்டாம். பணம் எண்ணிக்கை சார்ந்த விஷயங்களில் முன்பின் முரணாக நடக்கலாம். எதிர்பார்க்கக்கூடிய வேலைகள் தாமதமாகும். வரவேண்டிய பணம் உங்களுக்கு தாமதத்திற்கு பிறகே கிடைக்கும். எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக் கொள்வது இந்த நாள் நல்லது. தெய்வ வழிபாட்டில் ஈடுபடுங்கள். வீட்டில் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் அனுகூலம் ஏற்படும். சந்திர பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள், தாக்கங்கள் தீர பிள்ளையார் வழிபாடு மிக மிக நல்லது. ஸ்ரீ சந்திர பகவானுடைய தோஷத்தை போக்கியவர் விநாயக பெருமானே. அதே போல கேத்து பகவானுடைய தோஷங்கள் நிவர்த்தியாக்க, உங்களுடைய லாபம் திருப்திகரமாக கிடைக்க வீட்டில் பெரியவர்களுடைய வார்த்தைகளை பணிந்து செய்தால் நல்லது. உங்களுடைய சுய விருப்பத்திற்கு எதையும் செய்ய வேண்டாம். இந்த நாள் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடுவதோ, பொறுப்பு ஏற்பதோ, பணத்தை ஒப்படைப்பதற்கு உகந்த நாள் அல்ல. செய்யக்கூடிய வேலைகளை நிரந்தரமாக, தீர்க்கமாக செய்ய நினைப்பீர்கள். தம்பதியர்களுக்கு இடையே வாக்குவாதங்கள் வரும். வீண் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. நயமான வார்த்தைகள், தெளிவான வார்த்தைகள் இருக்க வேண்டும். வியாபாரத்தில் புதிய அனுபவங்கள் ஏற்படும். திடம் தேவை, நம்பிக்கை வேண்டும். வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்கிற எண்ண ஓட்டத்தோடு செயல்பட்டால் ஓரளவிற்கு அனுகூலம் ஏற்படும். ராசிக்கான சுப கிரக ஓரைகள்: செவ்வாய் பகவான், புதன், குரு, சுக்கிர பகவான் ஓரைகள் நல்லது. செவ்வாய் பகவான் ஓரையில் சுப நிகழ்ச்சி, சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களை செய்தால் சிறப்பு. பணம் சார்ந்த விஷயங்களுக்கு சந்திர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும் நன்மை தர். நட்பு பகைன்னு பார்க்கும்பொழுது நட்பா இருக்கிறவங்க கும்பம், மிதுனம், துலாம், சிம்மம், தனுசு. பகை ராசிகள் மீனம், மகரம், கடகம். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்: சித்திரையில பிறந்தவங்களுக்கு அதிலும் 3, 4ஆம் பாதங்கள்ல உள்ளவங்களுக்கு விரலுக்கேத்த வீக்கமா இருக்கணும். செலவுகள் கொஞ்சம் அதிகமாயிடும். கட்டுப்பாடு தேவை. சுவாதி நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கு முரண்பாடுகள் மறையலாம். கருத்து வேறுபாடுகள் ஓரளவிற்கு தனியும். விசாகத்துல பிறந்தவங்களுக்கு புதிய புதிய விஷயங்கள்ல அனுபவம் இருக்கும். முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை.
விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளுக்கான ராசி பலன். மனசுல புதிய விஷயங்களை செய்யணுங்கிற தூண்டுதல் அதிகமாக இருக்குங்க. நம்மாலையும் முடியும், சாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை உங்களிடத்துல பிறக்கும். கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால நட்பு வட்டாரங்களில் நன்மைகள் பிறக்கும், முன்னேற்றங்கள் உருவாக்கும். எதிர்பாராத சில வேலைகள் காரணமாக வெளியூர்களுக்கு போக வேண்டிய சூழல் ஏற்படலாம். இதனால் சின்ன சின்ன மாற்றங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். புதிய விஷயங்களின் மீதான நாட்டங்கள் உண்டாக்கும், முயற்சிகள் கைகூடி வரும். புதிய நபர்களுடைய சந்திப்பு மனதில் உத்வேகத்தை கொடுக்கும். எதிர்பாராத வகையில் சில விஷயங்களை செய்ய நினைப்பீர்கள். வேலை செய்யக்கூடிய இடங்களில் மதிப்பு கூடும், மரியாதை அதிகரிக்கும். உங்களை பற்றிய எண்ணங்கள் உருவாக்கும். குடும்பத்தின் தேவையை விழிப்புணர்வோடு செய்து முடிப்பீர்கள். தம்பதியர்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாக்கும். உங்களுடைய ஆசைகளின் படி உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துவீர்கள். விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். தம்பதியர்களுக்கிடையே புரிதல் உண்டாக்கும். ஒற்றுமை காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். ஊதிய உயர்வுக்காக சில முயற்சிகள் நடக்கலாம். அரசினுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட கஷ்டங்கள் மறைந்து இந்த நாள் ஒரு குதூகலமும் ஒரு புதுமையான விஷயங்கள் நடக்கப் போகிறது. வியாபார போக்கு திருப்தியை தரும். எதிர்பார்த்தபடி நல்ல வியாபாரம் அனுகூலமாக நடக்கும். புதிய வருகை மக்களுடைய ஆதரவு பெருக்கும். பழைய வாடிக்கையாளர்களும் உங்களை நாடி வரலாம். நுட்பமான விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்ள வாய்ப்புகள் உண்டு. மனதில் திருப்தியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். பொருளாதார நிலையில் ஏற்றத்தை காண்பீர்கள். நீண்ட நாளாக செய்ய நினைத்த காரியங்கள் சீக்கிரமாகவே நடக்கும். வெளிநாடு வெளியூர்களுக்கு பயணிக்க நினைப்பவர்களுக்கான அந்தந்த ஊருக்கான தகுதி அமைப்பின்படி வெளிநாடு செல்வதற்கான பயண வாய்ப்புகள் உண்டு. மாணவ மாணவிகள் படிப்பில் உற்சாகமும் உத்வேகமும் உண்டாக்கும். உடல்நலம் சார்ந்த கோளாறுகள், சில பிரச்சனைகள் தீரும். வீட்டில் நடந்த பழைய சம்பவங்களை நினைத்து எண்ண வேண்டாம். புதிய விஷயங்களின் மீதான நாட்டத்தை மேற்கொள்ளுங்கள். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகள் கை கொடுக்கும். நம்பிக்கை பிறக்கும். புதிய அத்தியாயத்தை உருவாக்க துவங்குவீர்கள். நீண்ட காலமாக செய்ய நினைத்த வேலைகள் இந்த நாள் நேரம் காலம் தவறாது சீக்கிரமாகவே நடக்கும். பல நன்மைகள் உங்களிடம் வெளிப்படும். தெய்வ அனுகிரகத்தை பெறுவீர்கள். ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் மிகுந்த அனுகூலத்தை கொடுக்கும். கல்வி, வேலை, பூமி சம்பந்தமான காரியங்கள், வாகனம் தொடர்புடைய முயற்சிகள் அனைத்திற்கும் சுக்கிர பகவானுடைய ஓரையை பயன்படுத்துவதால் நன்மைகள் உண்டு. சுப நிகழ்ச்சிகளுக்கு குரு பகவானுடைய ஓரை நன்மை தரும். நட்பு பகை என்று பார்க்கும் பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மீனம், கடகம், கன்னி, மகரம், விருச்சகம். பகை ராசிகள் கும்பம், மிதுனம், சிம்மம். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள். விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கும், கௌரவம் உண்டாகும். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு மகா பெரியவ ஆசீர்வாதம் உண்டு. புதிய படைப்புகளை எடுப்பீர்கள். புதிய தொகுப்புகள் உருவாக்கும். வீடு கட்டமைப்பு சார்ந்த விஷயங்களில் எண்ணம் அதிகரிக்கும். தைரியமாக நேர்மறையான உணர்வுகள் வெளிப்படும். கேட்டி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புரிதல் உண்டாக்கும். எதிரிகள் உங்களுக்கு தோற்று போவார்கள். எதிர்பார்க்க கூடிய காரியங்கள் அனுகூலமாக நடக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். வேலும் மகிழும் துணை. தனுசு ராசி அன்பர்களே, சவாலான வேலைகளை கூட திடமாக முடிப்பீர்கள். கோச்சாரத்தின்படி 4ஆம் இடமான சுகபாவகத்தில் சனீஸ்வர பகவான், சூரிய பகவானோடு ஸ்ரீ சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறது. எதையும் தைரியமாக செய்ய நினைப்பதுண்டு. ஆனால் சில காரியங்கள் உங்களுக்கு சிறப்பாக நடக்க வாய்ப்புகள் உண்டு. மற்றவர்களால் முடியாத வேலைகளை கூட நீங்கள் எடுத்து முடிப்பீர்கள். தைரியம் வலுப்பெறும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். நல்ல உணவுகளை மேற்கொள்வீர்கள். கூடுதலான மன அமைப்பு உண்டு. எதையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் பிறக்கும். எதிர்கால தேவைகள் கைகூடி வரும். வங்கி கணக்கை அதிகப்படுத்துவீர்கள். சேமிக்க நினைப்பீர்கள். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களின் மீதான நாட்டங்கள் உண்டு. பிள்ளைகளுடைய கல்விக்குண்டான விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருக்கக்கூடிய போட்டிகள், பொறாமைகள் குறையலாம். நீண்ட காலமாக செய்ய நினைத்த காரியங்கள் இந்த நாளில் நடக்க வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் விரும்பிய விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சுதந்திரமாக செயல்படுவீர்கள். விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் எண்ணம் போல் உங்களுடைய வண்ணம் இருக்கும். தைரியம் பிறக்கும். விளையாட்டில் ஒரு புதுமையை கொண்டு வர நினைப்பீர்கள். மற்றவர்களுக்கு முன்னால் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்புகள் பிறக்கும். உடல்நலம், மனநலம் எல்லாமே சீராகும். பண ரீதியாக சின்ன சின்ன விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். மின் சாதன பொருட்களில் எச்சரிக்கையாக இருங்கள்.
எதையுமே மின் இணைப்பை துண்டித்துவிட்டு செய்தால் நல்லது. எப்பொழுதும் நீர் சம்பந்தமான விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் கவனமாக இருங்கள். எடுக்கக்கூடிய முயற்சிகளில் புதிய அனுகூலம் உண்டாக்கும், அனுபவம் பிறக்கும். பூர்வீகமான பழைய இடத்தை மாற்ற நினைப்பீர்கள். ஆசை மேம்படும், உற்சாகம் பிறக்கும் அற்புதமான நாள். ஆரோக்கியத்திற்கு குறைபாடு இருக்காது. தம்பதியர்களுக்குள் அந்யுன்யம் பிறக்கும். மாணவ மாணவிகள், காலேஜ் படிக்கக்கூடியவர்களுக்கும் ஸ்கூல் தொடர்பாக முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு அதிக நன்மைகள் பிறக்கும். எதிர்கால தேவைகளுக்காக இப்பொழுதே சில முயற்சிகள் நடக்கும். தொழில் தொடங்க நினைப்பீர்கள். நடக்கக்கூடிய தொழிலை நல்ல விதமாக பார்த்து கொள்ளும் முயற்சிகள் நடக்கும். புதிய விஷயங்களை கொண்டு வர நினைப்பீர்கள். கணினி சார்ந்த துறைகளில் நல்ல எதிர்பார்ப்புகள் இருக்கும். புதிய திட்டங்கள் கைகூடி வரும். வீடு மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உருவாக்கலாம். பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் பிறக்கும். தாய் தந்தையருடைய ஆதரவு உண்டாக்கும். பழைய வண்டியை மாற்றி புதிதாக வாங்க முயற்சி செய்வீர்கள். சாதகம் நிறைந்த அற்புதமான நாள். கையில் பணப்புழக்கம் உண்டாக்கும். யாரிடத்திலும் கடன் வாங்கி ஏமாறாதீர்கள். யாருக்கும் கடனையும் கொடுக்காதீர்கள். ஜாமீன் கையெழுத்தை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சூரிய பகவான், செவ்வாய், குரு, சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். குரு பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்ந்த செயல்பாடுகளுக்கு சுக்கிர பகவானுடைய ஓரையும், கல்வி சார்ந்த விஷயங்களுக்கு புதன் பகவானுடைய ஓரையும் நன்மை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய் பகவான், குரு பகவானுடைய ஓரைகள் நல்லது. நட்பு பகை என்று பார்க்கும்போது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் மேஷம், சிம்மம், தனுசு, கும்பம், துலாம். பகை ராசிகள் ரிஷபம், கன்னி, கடகம், மீனம். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தைரியம் பிறக்கும், வலிமை உண்டாகும், கௌரவமாக இருப்பீர்கள், ஆரோக்கியம் ஏற்படும். பூராடத்தில் பிறந்தவர்கள் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் உள்ளவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கும், விருத்தி ஏற்படும், தெய்வ சகாயம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 1ஆம் பாதத்தில் உள்ளவர்களுக்கு புதிய விஷயங்களில் நாட்டம் இருக்கும். செய்ய நினைத்த வேலைகள் சற்று மாறுபடலாம். புதியதோர் நம்பிக்கையை உருவாக்கிக் கொள்வது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்கள். வியாபாரத்தில் திறமைகள் வெளிப்படும். நல்ல வருமானம் ஈட்டுவதற்கான சிந்தனைகள் உண்டாக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் பிறக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வாங்கி கடனை அடைக்க முயற்சி செய்வீர்கள். வீட்டிற்காக வாங்கிய கடனில் ஒரு பாதி தொகையாவது அடைப்பதற்கான வழிகள் பிறக்கும். பொது காரியங்களில் ஈடுபாடு உண்டாக்கும். சாதுரியமாக செயல்படுவீர்கள். பழைய பிரச்சனைகளை பேசி தீர்ப்பீர்கள். மாற்றொரு வழிமுறைகளுக்கு உண்டு. தம்பதியர்களுக்கு இடையே புதிய சிந்தனைகள் உருவாக்கும். குடும்பத்தினுடைய நிலையை உயர்த்த முற்படுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பில் நல்ல எண்ணங்கள் உருவாக்கும். எதிர்கால தேவைகளை உணர்ந்து பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். அனுகூலம் ஏற்படும். பெரியவர்களுக்குண்டான மதிப்பு மரியாதைகளை கொடுப்பது நல்லது. மூத்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு முழுமையான வாழ்க்கையை கொடுக்கும். நலம் விரும்பிகளுடைய ஆதரவு பெருக்கும். புதிய சிந்தனைகள் உருவாக்கும். தொழில் துறையில் ஏற்றங்கள் பிறக்கும். புதிய முயற்சிக்கான லாபங்கள் கிடைக்கும். மக்கள் வருகை அதிகரிக்கும். ஏற்றங்கள் நிறைந்த இந்த நாளில் புதிய சிந்தனைகள் உண்டாக்கும். பிள்ளைகளுடைய எதிர்கால தேவைகளை பூர்த்தி செய்து வைப்பீர்கள். குடும்பத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். தொழில் சார்ந்த போட்டிகள் குறையும். புதிய விஷயங்களில் நாட்டம் உண்டாக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி அமைதி பிறக்கும். எதிர்கால தேவைகள் உங்களுக்கு நல்ல சிந்தனையை கொடுக்கும். தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் உருவாக்கும். வேலையாட்களுடைய ஆதரவு அதிகரிக்கும். கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் தீரும். பிறரிடத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் அகலும். குற்றம் குறைகள் பார்க்காமல் உங்கள் வேலையை தொடர்ந்து செய்தால் நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நேரம் காலம் கருதி உணவருந்துவது நல்லது. நேரத்தை எப்பொழுதும் மதித்து நடந்தால் உங்களுக்கு காலச்சக்கரத்தின் அனுகிரகம் உண்டு. ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய வாக்கின்படி எவர் ஒருவர் தூய்மையானவர்களாக, உழைப்பாளர்களாக, உண்மையை பேசக்கூடியவர்களாக இருப்பவர்களுக்கு அவர் தோழனாக இருக்கிறார் என்பது ஐதீகம். ஆகவே மகர ராசி அன்பர்கள் உங்களுடைய அதிபதி ஸ்ரீ சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகம் வேண்டி வழிபடலாம். தினந்தோறும் காகத்திற்கு ஒரு கைப்பிடி உணவு வைப்பது நல்லது. இந்த நாளில் ஏற்றங்கள் பிறக்க, முன்னேற்றங்கள் உருவாக்க, அனைத்து விதமான நன்மைகள் பிறக்கும்.
பொருளாதார தேவைகள் கைகூடி வரும். உறவுகளால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நன்மைகள் உண்டு. அதிலும் மனைவி வழி உறவுகளுடைய ஆதரவு அதிகரிக்கலாம். பெற்றோர்கள் வசம் இருக்கக்கூடிய பொருட்கள் உங்களிடம் வரலாம். எதிர்ப்புகள் மறையும் அற்புதமான நாள். எதையும் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களின் மூலம் அனுகூலம், நல்ல லாபம் உண்டு. ராசிக்கான சுப கிரக ஓரைகள். சந்திர பகவான், செவ்வாய், புதன், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் அனுகூலத்தை கொடுக்கும். சுக்கிர பகவானுடைய ஓரையில் சுப நிகழ்ச்சிகள், சொத்து சார்ந்த இனங்கள், அரசாங்கம் தொடர்புடைய விஷயங்களுக்கு ஏற்றது. பணம் சார்ந்த விஷயங்களுக்கும் கல்வி தொடர்புடைய செயல்பாடுகளுக்கும் புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். தொழில் தொடர்பான முடிவுகளுக்கு செவ்வாய், சுக்கிர பகவானுடைய ஓரைகள் உத்தமம். குடும்பம் சார்ந்த விஷயங்களில் முடிவெடுப்பதற்கு புதன் பகவானுடைய ஓரை நன்மையை தரும். நட்பு பகை என்று பார்க்கும்பொழுது நட்பாக இருக்கக்கூடியவர்கள் ரிஷபம், கன்னி, மகரம், மீனம், விருச்சகம் பகை ராசிகள். மேஷம், சிம்மம், மிதுனம், துலாம். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். நட்சத்திர பலன். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு வளர்ச்சிக்குரிய அற்புதமான நாள். அதிலும் 2, 3, 4ஆம் பாதத்தில் பிறந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வளர்ச்சிகள் உண்டாக்கும், வருமானம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரம் 1, 2, 3, 4ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மன அமைதி உண்டாகும். பொருளாதார சேர்க்கை உண்டு. எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வரும். ஆவட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். உயர்ந்த வருமானத்திற்கு இடம் உண்டு. வாழ்த்துக்கள். வாழ்க்கை வளமுடன். வேலும் மகிழும் துணை. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். சில வரவுகளினால கையிருப்புகள் அதிகரிக்குங்க. நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பணப்புழக்கம் அதிகரிக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஏற்றத்தை நோக்கி பயணிக்க போகிறீர்கள். கும்பராசி அன்பர்களே, கைக்கு வர வேண்டிய பணம் மிக சீக்கிரமாக வந்து சேருங்க. நண்பர்கள், நட்பு வட்டாரங்கள்ல அனுசரித்து போவது நல்லது. கூட்டு தொழில் செய்பவர்கள் மிக பக்குவமாக நடந்துக்கோங்க. ஒரு சில முதலீடுகள் உங்களுக்கு அனுகூலத்தை தருமா என்பதை அவ்வப்போது நீங்கள் பரிசோதித்துக் கொள்வது நல்லது. அரசாங்கத்தினுடைய காரியங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல முடிவுகள் இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. நீதிமன்ற வழக்குகள்ல இருந்து வெளிவருவீங்க. ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிறைந்த நாளாக இருக்கு கும்பராசி அன்பர்களுக்கு. கொடுக்கல் வாங்கலில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்க நிலைகள் மாறுங்க. பணப்புழக்கம் சீராக இருப்பதால் உங்களுக்கு மனதில் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு சந்தோஷத்தோடு வலம் வருவீர்கள். வெளியிடங்களில் வண்டி வாகன பயணங்களினால் ஆதரவுகள் பிறக்கும். நீதிமன்ற வழக்குகளில் நிலுவையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீருங்க. மூத்த நபர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வீர்கள். மிக முக்கியமான நிபுணர்களுடைய கருத்துக்களினால் தொழில் விருத்தி ஏற்படும். அபிவிருத்தி உண்டாக்குங்க. கும்பராசி அன்பர்களே, சகல சிவ ஆலயங்களிலும் நடக்குங்க. குழந்தைகளுடைய செயல்பாடுகள் மனதில் திருப்தியை தரலாம். போட்டிகள் இருக்கும், இருந்தாலும் சமாளித்து விடுவீர்கள். மாணவ மாணவிகள் படிப்பு நிலைப்பாடுகளில் உங்களுக்கு சில மாற்றங்கள் வரலாங்க. நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்று என்பது போல இருந்தாலும் ஒரு சில வேலைகள் காலதாமதமானாலும் சீக்கிரமாக வேலைகளை முடித்து காட்டுவீர்கள். நினைத்ததை செய்தோம் என்கிற திருப்தி உங்களிடம் வெளிப்படுங்க. வேலை நிமித்தமான சில முயற்சிகள்லாம் நடக்கலாம். சாதுரியமாக இருப்பீர்கள். சங்கடங்கள் மறைந்து போகும். வெளியே வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுசரணையான போக்கு உண்டுங்க. எல்லோரையும் சகமாக மதித்து நடக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையான அமைப்பு உங்களிடம் வெளிப்படும். உடல்நலம் மனநலம் இரண்டுமே சீராக இருக்குங்க. கால்நடை வளர்க்கக்கூடியவர்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். இந்த நாள் குலதெய்வத்தை வணங்குவது, பெண் தெய்வ வழிபாடு மிக மிக நல்லதுங்க. சூரிய பகவானையும் வழிபடுங்கள். சந்திர பகவானையும் வழிபடுங்கள். மூதாதையர்கள், முன்னோர்களுடைய நல் ஆசி கிடைக்க கொடுங்க. சுபகாரிய சம்பந்தமான முயற்சிகள் கைகூடி வரும். பிள்ளைகளிடத்தில் எதிர்பார்த்த நற்செய்திகள் கிடைக்குங்க. தனம், தானியம், சம்பத்துகள் அபிவிருத்தி உண்டாக்க போகுது. செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம், லாபங்கள் இருக்கும். வியாபாரத்தில் புதிய கண்ணோட்டம் பிறக்கும். தேடல் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை தொடர்ந்து செய்யலாம் என்கிற எண்ணப்போக்கு இருக்கும். இடம், வீடு, மனை, நிலம் சம்பந்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் அகலுங்க. புதிதாக இடம் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் மற்றும் பில்டிங் சம்பந்தமான தொழில்களில் இருப்பவர்கள், இரும்பு சம்பந்தமான வியாபாரம் செய்பவர்களுக்கு அனுகூலமான பலன்கள் இந்த நாள் கிடைக்குங்க. உடல்நலம் மனநலம் இரண்டுமே திருப்திகரமாக இருப்பதால் வேலையில் விறுவிறுப்பு இருக்கும். சகஜமான ஒரு மன அமைப்பு உங்களிடம் உண்டுங்க. அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். நட்சத்திர பலன்கள். ஆவட்டம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விட்டு கொடுத்து போகணுங்க. கோப உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது நல்லது. வீடு, மனை, நிலம் சம்பந்தமான விஷயங்கள்ல கவனமாக இருக்கிறது சிறப்பு. சாதயம் நட்சத்திர அன்பர்களுக்கு நல்ல நல்ல முடிவுகள் பிறக்குங்க. பெரிய பெரிய விஷயங்களை சாதித்து காட்டுவீர்கள். பிரம்மாண்டமான எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும். கனவுகள் பிறக்கும். லட்சியங்கள் கைகூடி வருங்க.
மிக அற்புதமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு திகழப்போகுது. புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முயற்சிகள் சாதகமாகுங்க. உழைப்பே உயர்வு தரும் என்கிற கோட்பாடை கொண்டவர்கள் நீங்கள். எதையும் சாதுரியமாக சிந்தித்து வழிநடத்தக்கூடிய அமைப்பு இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு திருப்தி நிறைந்த நாள், மகிழ்ச்சிக்குரிய நாளாகவும் அமைய போகுதுங்க. பணம் வருமானம் கைக்கு வந்து சேரும். சந்தோஷமாக இந்த நாளை நகர்த்துவீர்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. மீன ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான இன்றைய நாள் பலன்களை அறியலாம். பிள்ளைகள் பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. சர்வமும் ஏதாவது ஒரு யோசனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மன கட்டுப்பாடு என்பது இருக்காது. பிள்ளைகளுடைய தேவைகளை அதிகம் பூர்த்தி செய்வதில் மிகுந்த மகிழ்ச்சி கொள்பவர்களாக இருப்பீர்கள். கேட்காத முன்னவே எல்லாவற்றையும் செய்துவிட வேண்டும் என்கிற மனப்போக்கு உங்களிடம் உண்டு. மேற்கல்வி தொடரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு, ஆராய்ச்சி சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்கள் மற்றும் மருத்துவம் துறைகளில் பிரகாசிக்க விரும்புபவர்களுக்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. வருங்காலம் உங்களுக்கு வளமானதாக மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருக்குங்க. நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறப் போகுது. எந்த ஒரு விஷயத்தையும் சிக்கனமாக செயல்படுவீங்க, துரிதமாகவும் செயல்படுவீங்க. பாராட்டுகள் நிறைந்த நாளாக இருக்குங்க. உத்தியோகத்தில் வேலை தொடர்பாக மூத்த அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். எல்லா சூழ்நிலைகளையும் லாவகமாக கையாளுவீர்கள். திறமை பெற்றவர்கள் மீனராசி அன்பர்கள். தேடல் மிகுதியாக இருக்குங்க. புது புது விஷயங்களை தேடிக்கொண்டே இருப்பீர்கள். எலக்ட்ரிக் மற்றும் எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகளில் இருப்பவர்களுக்கு அவரவர் துறைக்குண்டானபடி அறிவு இருக்குங்க. நல்ல திறமை வெளிப்படும். நீங்கள் யார் என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி காட்டப் போகிறீர்கள். வைராக்கியம், துணிவு, தைரியம் அதிகரிக்குங்க. எந்த ஒரு சூழ்நிலைகளையும் சமாளிக்கக்கூடிய பக்குவம் உங்களிடம் வெளிப்படும். வியாபாரத்தில் வருமானத்தை பெருக்குவதில் அதிக கவனம் செலுத்துவீர்கள். உற்சாகத்திற்கு குறைவு இருக்காதுங்க. வீட்டில் உங்களுடைய துணைவரோடு உங்களுக்கு நல்லிணக்கம் ஏற்படலாங்க. உத்தியோகத்தில் பொறுமையாக இருக்க வேண்டும். அவசரத்தில் சில வேலைகள் செய்வதற்கு முன்னர் அதனுடைய நன்மை தீமைகளை உணர்ந்து செய்தால் நல்லதுங்க. உடல்நலம் மனநலம் உங்களுக்கு சீராக அமையுங்க. வியாபாரத்தில் கண்ணும் கருத்துமாக இருந்து கவனிப்பீர்கள். தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சக நபர்களை அரவணைத்து செல்வீர்கள். உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். சமூக சிந்தனைகள் மேலோங்குங்க. குறிப்பாக ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் கிட்டும். வீட்டிற்கு தேவையான புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். கடன் பற்றிய பய உணர்வுகள் அகலுங்க. குடும்ப தேவைக்கான பணம் கைக்கு வந்து சேரும். எல்லா விதமான விஷயங்களும் தொழிலில் அபிவிருத்தி ஏற்படுங்க. மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் குதூகலம் நிறைந்த நாளாக இருக்கும். கலைத்துறைகளில் இருப்பவர்களுக்கு ஆர்வம் பெருக்குங்க. புதுவிதமான எண்ணங்கள் பிறக்கும். புகழ் நிறைந்த நாளாக அமைய போகுதுங்க. ராசிக்கான அதிர்ஷ்டகரமான திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தெளிவுகள் ஏற்படுங்க. குழப்பங்கள் அகன்று போகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மாற்றமான நாளாக இருக்குங்க. அனுபவங்கள் ஏற்படும். சிக்கனமாக செயல்பட நினைப்பீர்கள். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லதொரு வருமானம் கிடைக்குங்க. புகழ் மேம்படும். கலைத்துறைகளில் பிரகாசிக்க கூடும். புதுவிதமான கனவுகள் பிறக்கும். லட்சியங்கள் கைகூடும். இந்த நாள் இனிமை நிறைந்த நாள், நல்ல நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வேலும் மகிழும் துணை. 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த நாள் பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடுபவர்களுக்கு நம்முடைய சேனல் சார்பாக பிரத்யேக நல்வாழ்த்துக்கள். ஓம் நம சிவாய. சிவாய நமவோம். ஓம் சரவணபவ. நற்பவி நற்பவி நற்பவி. முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.